அன்பினர்களே, ஈஸ்டர் குண்டுபிடிப்பு சம்பந்தமாக நாம் பார்ட் 2 வரையும் வெளியே பல செய்திகளை வழங்கி இருக்கின்றோம். இப்பொழுது அது கலம்பு 7 புல்லஸ் லேனில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சின் உத்தியோகபூர்வ அலுவலகம் அரசுக்கு சொந்தமான கட்டிடத்தில் ஒரு விசாரணை நடைபெற போகின்றது. அதில் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், இராணுவ புலனாய்வின் தலைவர் சுரேஷ் சாலி அவர்களையும் இலங்கையின் புலனாய்வுக்குரிய அல்லாட்டே இராணுவ புலனாய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்குத்தானே தாலிகாட்டின ரொஹான் குணவர்தன அவரும் அதுல சாட்சியில அமர போறார். இந்த 2 பேர் தான் சாட்சியில இழுக்க போறாங்க. இப்பொழுது இந்த விடயம் சூடு பிடித்திருக்கின்றது. சூடு எங்கு பிடித்திருக்கின்றது என்றால், ரொஹான் குணவர்தன நிச்சயமாக பிள்ளையானை மாட்டப் போவதில்லை. அதே போன்று சுரேஷ் சாலி அவர்களும் பிள்ளையானை மாட்டப் போவதில்லை. அப்ப எங்கிருந்து இது ஆரம்பிக்க போகின்றோம் என்ற ஒரு கேள்விக்கு நமக்குள்ள வருது இல்லையா? அந்த விடயத்துல முன்னாள் அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையானின் டிஎம்பிபி கட்சியின் அப்போதைய ஊடக செயலாளரும் நிதி செயலாளருமான மீடியம் அவர்தான் முகமது மில்லர் அல்லது முகமது ஹன்சீர் அல்லது அசாத் ஹன்சீர். முகமது மில்லர், முகமது ஹன்சீர் அல்லது ஆசாத் ஹன்சீர் மௌலானா என்று சொல்றாங்க. அவன் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் சனல் போ இந்த சர்ச்சைக்குரிய வெளிப்பாட்டை வெளியிட தயாராயிருந்தது. சனல் போ யாரு? லண்டனில் பிரபலிய சனல் போ வெளியிட தயாரான போது மிகப்பெரிய பணப்பட்டுவாடா மூலம் உலக பரப்பில் அது பெருமளவு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் யுஜிபி ஆயிடுச்சு. எல்லாமே அது 0 ஆயிடுச்சு. அந்த ஒரு விடயத்தை பற்றி தான் நாம் அலச போறோம். இப்பொழுது அந்த நபர் சுவிட்சர்லாந்தில் தஞ்சம் கோரியதாக சொல்லப்பட்டாலும் அவர் அங்கிருந்தும் பெட்டி மூட்டை முடிச்சவுடன் வெளியாகி இருப்பதாக ஒரு தகவல் சொல்லுகின்றது. பார்க்கலாம். இருப்பினும் பாதுகாப்பு படைகள் உட்பட பல அரசு அதிகாரிகள் ஈஸ்டர் தாக்குதலில் தொடர்புடையவர்கள் என்று இந்த நபர் கூறியுள்ளார். யாரு? ஆசாத் மௌலானா. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக சனல் போ அரச அப்போதைய இராணுவ சனல் போக்காரங்க அப்போதைய இராணுவ புலனாய்வு தலைவர் சுரேஷ் சாலியிடம் கேட்ட போது அவர் முற்றிலும் அந்த அறிக்கையை மறுத்திருந்தார். மேலும் சுரேஷ் சாலி தனது வழக்கறிஞர்கள் மூலம் தனது பெயரை பயன்படுத்தியும் தொடர்புடைய வீடியோவில் கூறப்பட்ட அறிக்கைகள் முற்றிலும் தவறானவை என்றும், திரு சுரேஷ் சாலி ஈஸ்டர் தாக்குதல் காலத்தில் இலங்கையில் பணியில் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்தும் ஆவணங்களை கொடுத்திருக்கின்றார். அதாவது இந்த குண்டு படிக்கின்ற காலத்தில் அவர் நாட்டுக்குள்ள இல்லையா, அது டிக்கெட் பாஸ்போர்ட் எல்லாம் சொல்லுது. இருக்கட்டும் நாங்க நம்பிட்டோம். அதன்படி சேனல் 4 இந்த வீடியோவை 2023 ஆகஸ்ட் 15 அன்று வெளியிட திட்டம் இருந்தது. ஆனால் அரசு புலனாய்வு தலைவர் சுரேஷ் சாலி வழக்கறிஞர்கள் மூலம் சேனல் 4 நிறுவனத்துக்கு அளித்த அறிவிப்பின்படி அந்த வீடியோவில் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்ட அதுவல்ல, அதன் பின்னணியில் பல பில்லியன் டாலர், நல்ல வழங்கிக் கொள்ளுங்க, பல பில்லியன் டாலர் சன்மானமாக இந்த சேனல் போக்கானுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு காற்றில் சில கசிவுகள் வந்திருக்கிறது. ஆதாரம் இல்லாத செய்திகள், அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த அறிவிப்புக்கு பிறகு சேனல் 4 நாளை வீடியோவை ஒளிபரப்ப சில திருத்தங்களை செய்துள்ளதாக அறியப்பட்டது. என்ன ஒரு திருத்தம் இல்லாத பிரிட்டிஷ் தமிழ் மன்றம் உட்பட பல கட்சிகள் ஈஸ்டர் தாக்குதலுக்கு அரசாங்க அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி இந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பு ஆசாத் ஹன்சீர் மௌலானாவை ஆதரித்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது. அது இருக்கலாம், அந்த குற்றச்சாட்டும் அதுக்குள் இருக்கலாம், நாம் இல்லை என்றும் அதை சொல்ல முடியாது. என்றாலும் பிள்ளையானின் முன்னாள் உதவியாளர் ஹன்சீர் ஆசாத் மௌலானா இங்கிலாந்து சேனல் 4 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கோதாபயவின் விசுவாசி சுரேஷ் சாலிக்கு ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பாருடன் தொடர்புடைய ISIS இடையே 2018 ஆண்டு சந்திப்பை ஏற்பாடு செய்ததாக குற்றம் சாட்டினார். யாரு? ஆசாத் மௌலானா. இராணுவ புலனாய்வு தலைவர் சாலி ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சேனல் 4 மறுப்பு தெரிவித்தும் ஒரு ஆதாரம் கொடுத்திருந்தார். 2019 அன்று ஞாயிறு குண்டுவெடிப்புகளில் 8 பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகள் உட்பட 250 பேருக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதற்கு ராஜபக்சே குடும்பத்திற்கு விசுவாசமான இலங்கை அதிகாரிகள் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் ஸ்திரத்தன்மைக்கு ஆளாக்கி ராஜபக்சேக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வசதியாக ஒரு சதித்திட்டம் தீட்டுவதற்காக மூத்த இராணுவ புலனாய்வு தலைவர் சுரேஷ் சாலிக்கு இஸ்லாமிய அரசுடன் தொடர்புடைய குண்டு வீச்சாளர்களுக்கும் இடையே 2018 சந்திப்பை ஏற்பாடு செய்ததாக இங்கிலாந்து சேனல் 4 ஒளிபரப்பான செய்தி சொல்லப்பட்டது. அது நிறைய மர்மங்கள் புதைந்திருந்தது.
சந்திப்பு முடிந்து சுரேசாலி என்னிடம் வந்து ராஜபக்சேகளுக்கு இலங்கையில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை தேவை என்று கூறினார். கோத்தபய ஜனாதிபதியாக வருவதற்கான ஒரே வழி அதுதான் என்றும் தகவல் தெரிவிப்பவர் ஹன்சீர் ஆசாத் மௌலானா கூறியிருக்கின்றார். தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் 1 அல்லது 2 நாட்களில் செய்யப்பட்ட திட்டம் அல்ல. இந்த திட்டம் 2-3 ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட மாபெரும் திட்டம் என்று சொல்லப்படுகிறது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு 6 மாதங்களுக்கு பிறகு பாதுகாப்பை மீட்டெடுப்பதற்காக உறுதியளித்து கோத்தபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தபோது சுரேசாலி ராணுவ புலனாய்வு தலைவராக பதவி பெற்றார். யார் கொடுக்கிறார்? கோத்தபய கொடுக்கிறார். தாக்குதல்களில் சக்தி வாய்ந்த ராஜபக்ச குடும்பத்தின் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு இலங்கையில் நீண்ட காலமாக இப்போது இருந்து வருகிறது. ஆனால் முன்னாள் சேனல் 4 செய்தி ஆசிரியர் பெண்டி பியர் நிரூபிய பேஸ்மெண்ட் பிலிம் தயாரித்த இந்த ஆவணப்படம் குண்டுபிடிப்பாளர்களான தொடர்புகள் குறித்து உயர்மட்ட தகவல் வெளியிடுபவர்கள் பேசிய முதல் முறை ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இலங்கையில் பொருளாதார சரிவு தொடர்பாக மக்கள் எழுச்சி ஏற்பட்டதால் கோத்தபய ராஜபக்ச கடந்த அந்த அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டார். மௌலானா இலங்கையை விட்டு வெளியேறி ஐரோப்பிய புலனாய்வு அமைப்புகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையிடம் தனது சாட்சியத்தை சமர்ப்பித்துள்ளார் என்றும் அவர்கள் அவரது கூற்றுக்களை நம்பகமாக கருதி விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்போது விசாரணை போகுதாம். அவர் கொடுக்கிறதுக்கு ஆதாரங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஈஸ்டர் குண்டுபிடிப்பில் இருந்தவர்களின் பல குழந்தைகள் உட்பட 43 பேர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். பிரிட்டிஷ்கார பென் நிக்கல்சன் உயிரிழந்து பிழைத்தார். ஆனால் அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகள் இழந்தனர். ஆடை நிறுவனமான அசோசிஸ் பெரும்பான்மையான பங்குகளை வைத்திருக்கும் டெனிஷ் கோடீஸ்வரர் எண்டஸ் ஹால்ஸ்டன் மற்றும் அவரது மனைவி ஆன்ஸ் ஆகியோர் தங்கள் 4 குழந்தைகளில் 3 பேரை இழந்தனர். 2வது தகவல் வெளிப்படுத்துவர் பெயர் குறிப்பிடாத மூத்த அரசாங்க அதிகாரி குண்டுவெடிப்பாளர்களான சாலியின் தொடர்புகள் குறித்து மௌலானாவின் கணக்கை ஆதரித்து, அதாவது அவரை கருத்து ஆதரிக்கிறாங்க ராணுவத்துக்குள்ளே. இதெல்லாம் வெளிவராத செய்திகள் தான். மேலும் குண்டுவெடிப்புகளுக்கு முன்னும் பின்னும் ராணுவ உளவுத்துறை பலமுறை போலீஸ் விசாரணைகளை முறியடித்தாலும் சொல்லி இருக்கின்றார். அதுவும் ஒரு உண்மைதான். இந்த ஆட்சி 2019 ஆட்சிக்கு வந்த போது விசாரணையுடன் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டது என்றும் விசாரணை முற்றிலும் நாசப்படுத்தப்பட்டது என்றும் அந்த அதிகாரி பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒன்று சேனல் 4க்கு சொல்லியிருக்கிறார். சேனல் 4இல் பெறப்பட்ட ஆவணங்கள் குண்டுவெடிப்புக்கு முன்னர் ஐசிஸ் செல்களின் தடயத்தில் இருந்து காவல்துறையினை விலக்க ராணுவ உளவுத்துறை வழங்கிய பல தவறான குறிப்புகளை காட்டுகின்றன என்றும் குண்டுவெடிப்புக்கு 2 வாரங்களுக்கு முன்பு இந்திய உளவுத்துறை இலங்கைக்கு ஐசிஸ் செல் கத்தோலிக்க தேவாலயங்களை தாக்க திட்டமிட்டுள்ளதாக எச்சரித்ததாக மற்ற ஆவணங்கள் காட்டுகின்றன என்றும் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இது உண்மைதானே? குண்டுவெடிப்புகள் குறித்த ஜனாதிபதி அறிக்கை 2021 முடிவடைந்த போது அப்போதைய ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ச அதை வெளியிட மறுத்துவிட்டார். ஆனாலும் கொழும்பு பேராயர் கார்டினர் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் தாக்குதல்கள் குறித்து சுவாதீன விசாரணைக்கு கடந்த ஆண்டு அழைப்பு விடுத்த போதும் கோப்பிடம் முறையிட்டார். அங்க வெட்டிகான் போப்பிடம் கூட அது முறையிடப்பட்டிருக்குங்க. அசத் மௌலானாவின் சாட்சியம் குறிப்பாக குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் குண்டுவெடிப்பாடுகளை சாலியுடன் தொடர்படுத்த கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்காக லண்டனில் சட்ட நடவடிக்கை எடுக்க வழக்கறிஞர்கள் அவரது பதிவு இலங்கைக்கு வெளியேயும் இலங்கைக்கு உள்ளேயும் அதிகார வரம்புகளிலும் தீர்வு காண விரும்பும் எவருக்கும் ஆர்வமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ராஜபக்சேகளுக்கு விசுவாசமான அரசியல்வாதியான பிள்ளையானுக்கு மௌலானா பல ஆண்டுகளாக உதவியாளராக பணியாற்றினார் என்றும் அவர் அரசியல் எதிரியை கொலை செய்ததாக சிறையில் இருந்த போது குண்டுவெடிப்பாளர்களை சந்தித்தார். மரணம் ஆகியவற்றில் மட்டுமே ஆர்வமுள்ள தீவிரவாதிகளின் பயனை பிள்ளையான் உடனடியாக கண்டதாகவும் சொல்றார். அதாவது இந்த மரணம் சம்பந்தமான ஒரு குரூப்பை மட்டக்களப்பு சிறைக்குள்ள வந்து பிள்ளையான் அரேஞ்ச்மெண்ட் செய்து கொடுத்தா சொல்லப்படுது. அது உண்மை. அதை நான் இல்லைன்னு கடைசி வரையும் மறக்க மாட்டேன். பிள்ளையான் சிறையில் இருந்து விடுவிப்பதற்கு முன்பு சாலி அவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்ததாக ஆசாத் மௌலானா கூறுகிறார். நாங்கள் அவர்களை பயன்படுத்தலாம், அவர்களுக்கு உலகில் எதிலும் ஆர்வம் இல்லை என்று பிள்ளையானை மேற்கோள் காட்டி ஆசாத் மௌலானா தெரிவித்திருக்கின்றார். ஆசாத் மௌலானா முழு பங்காளிங்க, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. 2 பக்கம் ஒரு மீடியேட்டரா இயங்கிருக்கான் பாவி. குண்டுவெடிப்பு நடந்த அன்று காலையில் கொழும்பில் உள்ள தாஜ் சமுத்திரா ஹோட்டலுக்கு சென்று அவர்களில் ஒருவரை அழைத்து வருமாறு சாலியிடம் இருந்து அழைப்பு வந்ததாகவும் ஆனால் அவரால் அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றும்
சிசிடிவி காட்டுகிறது. குண்டுபிடிப்பாளர்களில் ஒருவர் இந்தியாவுக்கு சொந்தமான ஹோட்டல் ஒன்றுக்குள் ஒரு அழைப்பை பெற்று திடீரென வெளியேறுவதை சிசிடிவி காட்டுகிறது. சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர் கொழும்பில் உள்ள ஒரு சிறிய ஹோட்டலுக்குள் வெடிபொருட்களை வெடிக்க செய்தார் என்றும் ஷெனல் போக்கு எழுதிய கடிதத்தில் சுரேஷ் சாலே இந்த குற்றச்சாட்டுக்களை முற்றிலும் தவறானது என்றும் கூறி திரைப்பட தயாரிப்பாளர்களுடன் பேசிய நபர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று மறுத்திருக்கின்றார். குண்டுவெடிப்பாளர்களுடன் தொடர்பு கொள்ளப்பட்டதாக கூறப்படும் செய்திகளில் தான் இலங்கையில் இல்லை என்று கூறுகின்றார். ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் சட்ட தெளிவாக அவர் எடுத்துரைக்கின்றார். ஏனெனில் அதுக்கு ஒரு ஆதாரம் இல்லை. சுரேஷ் சாலியை ஆசாத் மௌலானா மட்டுமே சாட்சியாகவும் ஆதாரங்களாக சொல்லுகிறார். அவருடைய எந்த அடிப்படையில் ஆதாரங்கள் இருக்கோ தெரியவில்லை. அவர் ஆதாரம் இருக்கின்றால் சிலவள் அந்த போன் ரெக்கார்டிங் எல்லாம் ஏற்கனவே அவர் கைப்பற்றி வச்சிருந்து 2 போன் யூஸ் பண்ணி இருக்கலாம். ஆசாத் மௌலானா 2 போன் யூஸ் பண்ணி அதுல இருந்து ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனாலும் இது ஒன்றும் ஆக போறல்ல. இப்பொழுது இந்த சாட்சியலும் அரங்கேற போகின்றது. நாம் பார்ட் 4 முடிக்க போகின்றோம். அடுத்த கட்டத்துக்கு நாம் வருகின்றோம். மீண்டும் இந்த தொடரில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.